Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன vlog வீடியோ தான். இந்த வீடியோ வந்து எனக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே 31 அன்றைக்கி எடுத்திருக்கேன். மே 31 அன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு நாள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியோட பர்த்டே. ஸோ மதியோட பர்த்டே அன்றைக்கி எடுத்த vlog தான் இன்றைக்கி கூட நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறேன். அங்கங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மே 31 தான் வந்து பார்த்திங்கன்னா மதியோட பர்த்டே. ஆனாலுமே மதியோட பர்த்டேக்கு முன்னாடியே ஒரு 2 வீக் முன்னாடியே வந்து ரஞ்சித் வந்து மதியோட பர்த்டே ஞாபகம் வச்சுருந்து இந்த 2 டெடி பியரும் வாங்கி கொரியரில் சென்ட் பண்ணியிருந்தான். ரஞ்சித் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. நாத்தனாரோட பையன். இந்த டெடி பியர் வந்து மதிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டைம் வந்து நாங்கள் ரஞ்சித்துக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மதி வந்து தேங்க்ஸ் சொல்லி ஒரு வீடியோ எடுத்துருந்தோம், நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து எந்த ஃபோனில் இருக்குது அப்படின்னு தெரியல. இப்போ எனக்கு அது கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து மே 31 அன்றைக்கி எடுத்தது தான். மே 31 அன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு வந்து மதியம் நான் குளிச்சுட்டு கிளம்பி வச்சு ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதியோட ட்ரெஸ் எல்லாம் வச்சு நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். ஃபஸ்ட்டு அந்த வேலை தான் நாங்கள் செஞ்சோம். காலையில் டிஃபன் எல்லாம் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இனிமே தான் வந்து எல்லோரும் ஆனால் சாப்பிடணும். டிஃபன் வந்து இன்றைக்கி ஒன்றும் ஸ்பெஷலாலாம் எதுவுமே பண்ணலை. ஏன்னா காலையில் வந்து எனக்கு கோயில் போகிற வேலை இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தக்காளி சாதம் பண்ணிட்டேன். காலையிலே இட்லி அதெல்லாம் ஊற்றுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இது குக்கரில் வச்சுட்டு 1 பாட் ரெசிபி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் உடனே வந்து கோயிலுக்கு கிளம்பி போயிட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மதியோட ட்ரெஸ் எல்லாம் வந்து மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு கிளம்பியாச்சு. நான் வந்து 2 ட்ரெஸ் எடுத்திருந்தேன். இது இல்லாமல் வந்து அம்மா ட்ரெஸ் எடுத்துருந்தாங்கன்னு வந்து நிறைய ட்ரெஸ் வந்தது. ஸோ நான் வந்து 2 ட்ரெஸ் எடுத்திருந்தேன். இப்போது ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இதுதான் நான் வாங்கின 2 ட்ரெஸ்ஸு. ஸோ இன்னொரு ட்ரெஸ் வந்து கீழே இருக்குது. இதில் காலையில் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நான் 2மே வந்து ஃப்ராக் தான் வாங்கியிருந்தேன். அதில் ஒன்று போட்டுட்டு காலையில் கோயிலுக்கு போயிட்டோம். நான் ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ் வந்து இது தான். இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மதிக்கு வந்து வேறு எதுவுமே சாப்பிடல. சாப்பிட்னா அவள் டைம் ஆக்கிடுவா. ஸோ பால் கொடுத்தா அதுவே வந்து குடிச்சிட்டா. ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து பால் குடிச்சிட்டு மேடம் வந்து கிளம்பியாச்சு. அடுத்ததாக கோயிலுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வயலில் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போனோம். ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு கோயிலேருந்து மறுபடியும் வந்து இந்த விளாக் வந்து அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கோயிலுக்கு போனதம்மா கொஞ்சம் சின்ன வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அது வந்து அங்கே கொஞ்சம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து திருவரங்கம் கோவில். நான் நிறைய டைம் வந்து எங்கள் வீட்டில் எல்லா விசேஷத்துக்கும் நாங்கள் போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதி திருவரங்கம் கோயில் தான். நிறைய விளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. ப்ளஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோயிலும் கூட. இது நான் நிறைய விளாகில் சொல்லியிருப்பேன். எங்களுக்கு கல்யாணம் கூட இந்த கோயிலில் தான் ஆச்சு. ஸோ நிறைய டைம் நாங்கள் இந்த கோயிலுக்கு தான் வந்திருப்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கோயிலுக்கு வந்துட்டு மதிய பேரில் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் தேங்காய்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக போச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் போச்சு. அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம் அப்புறம் வந்து என்னென்னலாம் வந்து ப்ரீ பிளான் பண்ணணுமோ அது எல்லாமே நான் ஃபஸ்ட் அன்றைக்கே ரெடி பண்ணிட்டேன். இருந்தாலும் அன்றைக்கி வந்து வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் இருக்கும் இல்லையா. நான் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதில் அன்றைக்கி தேவையான பொருள் எல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி போட்டோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டெக்கரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பலூன் எல்லாம் கட்டி கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் பண்ணோம். ரொம்ப டைம் எடுத்து பண்ணலை. ரொம்ப சீக்கிரமே வந்து இது முடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருந்தேன். இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து டைம் இல்லை. ஃபஸ்ட் அன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஓரளவுக்கு நாங்கள் செஞ்சிட்டோம். வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் வச்சு ஓரளவுக்கு நாங்கள் டெக்கரேஷன் பண்ணோம். பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருந்தது. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து 12 o'clock போல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பிரியாணி செய்யறதுக்காக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேறு யாருமே இன்னும் வந்து வரல. சரி நானே அதுக்குள்ளே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். எல்லாமே வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சமைக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சிட்டு இருந்தோம். அங்கே வந்து ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தோம். நாங்கள் பிரியாணி செய்யும்போது வெளியில் வந்து விறகடுப்பில் தான் செஞ்சேன். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ அளவுக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சமாக தான் தேவைப்பட்டது. எங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு மட்டும் தான். நிறைய பேர் வந்து வரல. கொஞ்சம் பேர் தான் நாங்கள் கூப்பிட்ருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சுருந்தோம். ரொம்ப நிறைய பேர் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணல. எங்கள் நாத்தனார் அப்புறம் எங்கள் அம்மா அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து தான் நாங்கள் இதை செலிப்ரேட் பண்ணோம். நான் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்குள்ளே அம்மா வந்துட்டாங்க. அம்மா தான் வந்து செஞ்சாங்க. ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது சிக்கன் பிரியாணி. ஒரு வழியாக பிரியாணி எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. 5 மணிக்கே வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கேக் கட் பண்ணுறதுக்கு வந்து 7 o'clock போல் ஆகிடுச்சு. நான் அதுக்குள்ளே வந்து வீடெல்லாம் கொஞ்சம் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணோம். ஓரளவுக்கு கேக் கட் பண்ணும்போதெல்லாம் சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அதுவுமே வந்து கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண ஓவரால் டெக்கரேஷன் இது தான் உங்கள்கிட்ட அப்படியே காமிக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வெளியில் கோலம் எல்லாம் போட்டுட்டு தண்ணியெல்லாம் தெளித்து எல்லா வேலையுமே வந்து முடிச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்ததாக குளிச்சுட்டு எல்லோரும் வந்து கிளம்பிட்டு கேக் கட் பண்ண வேண்டியது தான். நான் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். ஃபைனலாக வந்து மதியத்து ட்ரெஸ்ஸு தான் போட்டேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் எடுக்கல, இது வந்து அம்மா எடுத்துகிட்டு வந்தது. நான் எடுத்த ட்ரெஸ் கடைசி வரைக்கும் போடவே இல்லை. ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாச்சு. அதை வந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே பாருங்கள். இப்படி தான் செலிப்ரேஷன் போச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துனாங்க. நைட் டைம்ன்றதால ஓரளவுக்கு நல்லா தான் வந்தது ஃபோட்டோ. ஓகே, பரவாயில்லையாக இருந்தது. நான் ரிங் லைட்லாம் வச்சு தான் எடுத்தேன். இருந்தாலுமே வந்து அந்தளவுக்கு சூப்பராக வரல. எடுத்த அளவுக்கு வந்து கூட நான் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட போயாச்சு. நான் சொன்ன மாதிரி வந்து சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தோம். இப்படி தான் வந்து மதியோட பர்த்டே போச்சு. ரொம்ப ஹாப்பியாக, ரொம்பவே சூப்பராக போச்சு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி இருந்தது இந்த vlog அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.